தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு எதிராக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வரும் 24ஆம் தேதி கழக மகளிரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக சென்னை மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கடந்த 40 மாதங்களாக தமிழகத்தில் நாள்தோறும் சமூக விரோத செயல்களும் குற்ற செயல்களும் அரங்கேறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் 6 வயது சிறுமி முதல் 60 வயதை கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாக வேதனை. பாலியல் குற்ற செயல்கள் பற்றி தாம் பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் சுட்டிக்காட்டியும் நடவடிக்கை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். விடியா திமுக அரசின் செயலற்ற தன்மையால் ஒரு சில காவல்துறையினர் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக சமூக விரோதிகளுக்கு உடந்தையாக இருப்பது வெட்கக்கேடு என காட்டம். சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் எம்பி மைத்ரேயன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக வெற்றி பெற்றால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கும் என பேட்டி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பைக் ரேஸ், கார் ரேஸ் நடத்தக்கூடிய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இந்த அரசு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு கவலைப்படுவதாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையிலே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலேயே கழக ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அப்பாவு ஆஜரான நிலையில் வரும் 26ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. வடசென்னையில் உள்ள மணலி உயர் அழுத்த மின் கோபுரத்தில் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. வடசென்னையில் உள்ள மணலி உயரழுத்த மின் கோபுரத்தில் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கியதால் தூங்க முடியாமல் தவித்த மக்கள். விடியா ஆட்சியில் வடசென்னையின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் அவதி. சென்னை மணலியில் விடியா அரசையும் மின் வாரியத்தையும் கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரே சைடுல போய் என்ன ப்ராப்ளம்? எதுவுமே இல்ல சார். பண்ண போறாங்க வண்டினாலே இப்ப எங்களுக்கு இங்க வரணும். அவர் இங்க வந்தாருன்னா நாங்க எல்லாரும் போறோம். அப்ப எல்லாரும் அரெஸ்ட் பண்ண நாளைக்கு காலையில எல்லாரும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்குறோம். ஏய் ஃபோன் நடக்குது இல்ல. இங்க ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் போனா பாத்தீங்கன்னா யாருமே ரெஸ்பான்ஸ் இல்ல. என்னமா சொல்றா சார், எங்களுக்கு அதான் வேலையை உங்களுக்கு வந்து வேலை பார்க்கணுங்களா? கரண்ட் வருது சார், போன வேண்டிய சார் சொல்லிட்டு ஒருத்தவங்களும் போன எடுக்க மாட்டாங்க. ஏய் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நாளில் போனால் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் தள்ளுமுறை இருக்குன்னா அவங்க தள்ளுமுறை பண்ணுறாங்க. என்ன செய்வாங்க? சென்னை தியாகராய நகர், சூளைமேடு, கோட்டூர்புரம், மயிலாப்பூர், புரசைவாக்கம், அயனாவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மின்வெட்டு. நிர்வாக திறனற்ற ஆட்சியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் வேதனை. சென்னையில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள். சென்னை கோடம்பாக்கம் மின்வாரிய அலுவலக ஊழியர்கள் உரிய பதில் அளிக்காததால் பொதுமக்கள் வாக்குவாதம். சென்னையின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்வாரிய உதவி எண்கள் வேலை செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொம்மை முதல்வரை போல் மின்வாரியம் அறிவித்த தொலைபேசி எண்ணும் செயலற்று கிடப்பதாக பொதுமக்கள் காட்டம்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுதோறும் சம்பளத்திற்கு மட்டும் 58 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நிலையில் நடப்பாண்டில் வெறும் 8 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிய அவலம். பொம்மை முதல்வரின் செயலற்ற ஆட்சியால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பணியாளர்களும் 3 மாத காலமாக சம்பளத்துக்காக காத்திருக்கும் அவல நிலை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீர்குலைத்த விடியா அரசால் நிதியில்லாமல் பல்கலைக்கழகத்தை நடத்த முடியாது என உணர்ந்து துணைவேந்தர் ராஜினாமா செய்த அவலம். உயர்கல்வித்துறையை சீரழித்துவிட்டு கபடியாடும் பொன்முடி மீது மாணவர்களும் பேராசிரியர்களும் கடும் விமர்சனம். சிறார்கள் ஆன்லைன் கேம் விளையாடுவதை கட்டுப்படுத்த வாடிக்கையாளர்களின் முழு தகவல்களை நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும் என புது கதையை உருட்டும் விடியா அரசு. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதாக கூறி விளம்பரம் தேடும் விடியா மாடல் விஞ்ஞான ரீதியாக புகுத்த திட்டமிட்டு உள்ளதா என மக்கள் சந்தேகம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நாளை நடத்தும் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வரும் தேர்வர்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கு 2327 காலி பணியிடங்களுக்கு 7,93,947 பேர் தேர்வு எழுத உள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் பாம்பு கடித்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. விடியா அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் நழுவிச் சென்ற அமைச்சர் ரகுபதி. ஆனால் டாக்டர் 5 மணி வரைக்கும் எந்த ஒரு முதலுதவி கூட செய்யலை. இந்த மாதிரி மோசமான நிலைமை நம்ம அறந்தாங்கி ஜிஹெச்சில் இருக்குது. சுகாதாரத்துறை ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் இந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். 50 லட்சம் பணம் கொடுக்கணும். வீட்டில் தம்பிக்கோ குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வேணும். கலெக்டர் இங்கே வரணும். அப்போ தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம். இதை உறுதியாக இருக்கலாம். நீதி கிடைக்கணும். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் 2 மணி நேரமாக நூற்றுக்கணக்கான நோயாளிகள் காத்து கிடந்த அவலம். நெஞ்சுவலியால் அவதிப்பட்ட நபரை அலைக்கழித்த கொடுமை அரங்கேறிய நிலையில் அமைச்சர் மாசுவை கண்டா வர சொல்லுங்க என நோயாளிகள் காட்டம். எத்தனை டாக்டர் இருக்காரு? என்னது? விழுப்புரத்தில் அரசு மதுபான கடையில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சலவை தொழிலாளி அடித்து கொலை. மதுபோதை கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதிலும் மதுக்கடைகளை மூடாமல் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறந்து வரும் விடியா அரசுக்கு மக்கள் கண்டனம். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சட்ட ஆணையர் குழு தாக்கல் செய்த அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் வேதனை. சென்னை வேளச்சேரியில் 210 கிலோ குட்கா கடத்திய இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் கடத்தல் அதிக அளவில் நடப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சியில் போலி நகைகளை அடகு வைத்து 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது. 500 ரூபாய்க்கு வாங்கிய நகைகளை 20,000க்கு அடகு வைத்து பணம் பெற்றது விசாரணையில் அம்பலம். திண்டுக்கல்லில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சலால் பொதுமக்களிடையே கடும் அச்சம். விடியா திமுகவின் சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கால் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்துக்குடி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் சாலை மறியல். முறையாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து மாநில அதிமுக சார்பில் செப்டம்பர் 16ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம்.
புதுச்சேரி மாநில மக்களை பாதிக்கும் மின் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தி உள்ளதை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 150க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாத சம்பளம் வழங்கப்படாத அவலம். பல கோடி ரூபாய் செலவழித்து கார் பந்தயம் நடத்திய விடிய அரசுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்க தெரியாதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உயர்கல்வித்துறையை கண்டித்து கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரியும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவு புறக்கணிக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு விடிய அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப், காஸ்மோபாலிட்டன் கிளப், தமிழ்நாடு கோல்ஃப் கிளப் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட கிளப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் 1247 கோடி ரூபாய் வரி பாக்கி. புள்ளி விவரங்கள் வெளியான நிலையில் வரி பாக்கி வைக்கும் சாதாரண மக்களிடம் கிடுக்குப்பிடி காட்டும் அரசு கிளப்புகளுக்கு சலுகை காட்டுவது ஏன் என பலரும் கேள்வி. ஓணம் பண்டிகை மற்றும் புரட்டாசி பூஜைக்காக சபரிமலையில் இன்று நடை திறப்பு. பக்தர்களின் வசதிக்காக பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஸ்பேஸ் ஃபீல்ட் நிறுவனத்தின் முதல் ஏரோஸ்பைக் ராக்கெட் இன்ஜின் சோதனை வெற்றி. பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதனை. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் பாஜக கூட்டணியில் மோதல். ஷிண்டே, அஜித் பவார் தரப்புக்கு சொற்ப தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன்வருவதால் இரு கட்சியினரும் அதிர்ச்சி.